செல்லா நில்லு. அப்பாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். என்கேஜ்மெண்ட் அப்ப கொடுத்த 50,000 ரூபாய் குடுக்குறியா? பணமா? உனக்கு வெக்கமா இல்ல? பரிசா கொடுத்த பணத்தை எந்த மூஞ்சிய வச்சுட்டு திரும்ப கேக்குற? நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா பணத்தை கேப்ப? வீட்டு சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் பணத்தை 2 மடங்கா திரும்ப தரேன். நீயா? பொய் சொல்லாத. நீ என்ன உன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு சாதாரண வேலைக்காரன். நீ எப்படி பணம் கொடுப்ப? டேவிட், ஒரு வகையில நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஒருவேளை நீ எங்க 2 பேரோட லைஃப்ல இல்லாம இருந்தா நாங்க எப்படி இவ்ளோ க்ளோஸ் ஆயிருக்க முடியும்? சும்மா இருங்க. ஸ்டெல்லா, புருஷன் இருக்கும் போதே கண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. தாமஸ், முன்ன உங்க அப்பா பேச்ச கேட்டு நான் வாங்கின ஆன்டிக் பொருள்னாலதான் என் குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு. இப்ப என்ன, உனக்கு 50,000 ரூபாய் தானே தேவை? இதுல கரெக்டா 50,000 ரூபாய் இருக்கு. உனக்கு இது வேணும்னா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, அப்போ உனக்கு தரேன். எங்க வந்து விழு பாக்கலாம். பாபா, பணம் உனக்கு வேணும் தானே? ரோடா இருக்குன்னு வெக்கப்படுறான் போல. நீ என்ன முறைக்கிற? உனக்கு அநியாயமா தெரியல? இப்ப எதுக்காக நடிச்ச? நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கொலைய பண்ணிருக்கோம். உன்னை ஐயோ, இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. போலாம். ஐயோ, இவன் என்ன இப்படி விழுந்து கிடக்குறான். ஒருவேளை நோஞ்சானா இருப்பானோ? இதுக்கெல்லாம் நீதான் காரணம். என்னது நானா? நீ வானத்துல இடிச்ச இடினாலதான் இவன் இப்ப விழுந்து கிடக்குறான். அதை விடு, இவனை குணப்படுத்து. இவன் இடிய தாங்கினதுனால இவன் விதியை நான் மாத்தி எழுதலான்னு இருக்கேன். நல்லதே நடக்கும். இவனுக்கு அற்புதமான மந்திர சக்திகளை கொடுக்கலான்னு இருக்கேன். அது வரமா சாபமானு அதை பயன்படுத்தும் போது தெரியும். எனக்கு என்னாச்சு? இங்க என்ன நடந்தது? பீட்டர், கையெடு. நீதான் கூடிய சீக்கிரமே என் மனைவியாக போறியே. நான் உன்னை தொடர்றதால எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இந்த பொண்ணு ஏதோ ஆபத்துல இருக்கா. இன்னும் 2 நாள்ல ஏதோ நடக்க போகுது. ஹே, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன சைட் அடிக்கிறியா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணை சுத்தி ஏதோ கருப்பா இருக்குன்னு தான் பார்த்தேன். இவங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது. ஏங்க, 2 நாள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. ஓ, பேசிய கரெக்ட் பண்ண பாக்குறியா? எனக்கும் கத்துக்கூட. இத சொல்ல உங்க 2 பேருக்கும் வெக்கமா இல்ல? போதும், நான் கிளம்புறேன். ஒரு நாள் நீ என்ன தேடி வந்துதாகணும். அப்போ உன்னை பாத்துக்கிறேன். ஏன் எனக்கு திடீர்னு இப்படி தோணுது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுமோ? ஒரு புதிய ஆர்டர் வந்துள்ளது, தயவு செய்து டெலிவரி செய்யவும். மாஸ்டர், நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? ஆமா. இதோ இங்க பாரு, நல்லா இருக்கா அது? இது ரொம்ப காஸ்ட்லியான பொருளாச்சே. டான் டைனாசிட்டியை சேர்ந்தது. ஏமா, டேய், எதுக்குடா அப்ப தூக்கி போட்ட? இது டான் டைனாசிட்டியோடது, தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சது? ஒருவேளை பானையை என்கிட்ட பேசுதோ? எனக்கு என்னதான் ஆச்சு? ஒருவேளை பவர் கிடைச்சிருச்சோ? கண்ணாடிய வச்சு வளையல் பண்ணிருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இதுவும் தரமில்லாத பொருள் தான். என்னடா, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாத பொருளுக்கு 50,000 ரூபாய் விலை போட்டிருக்க?
என்ன ஏமாத்த பாக்குறியா? சார் நான் ஏன் ஏமாத்தணும்? இது எங்களோட பாரம்பரிய சொத்து. கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க சார். என்கிட்ட இன்னொரு பொருள் இருக்கு, அதை பாக்குறீங்களா? உங்களுக்கு ஏய், பிடிக்கும். மரியாதை இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம வந்துட்டான். ஹே, ஐயோ, தங்கத்தால செய்யப்பட்ட அபாக்கஸ். அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா, இந்த அபாக்கஸ கொஞ்சம் எனக்கு காட்டுறீங்களா? இது எங்களோட பாரம்பரியமான அபாக்கஸ். பாரு, அந்த காலத்துல எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு. ஓ, இவெல்லாம் சீப்பான பொருளை தான் வாங்குவான். தாமஸ், இவன் நிலைமைய பாத்தீங்களா? பரிதாபமா இருக்கு. என்னப்பா தம்பி, சீன் போடுறதுக்காக வந்திருக்க போல. விரட்டி விட்டவன் முன்னாடி நல்லவனாக பாக்குறியா? நான் நல்லவன் தான். இந்த பொக்கிஷத்தோட அருமை உனக்கு தெரியல. நீ ரொம்ப பாவம். விலை மதிப்புள்ள பொருளை இழக்க போற. ஹேய், டேவிட், படுத்த படுக்கையில் இருக்கிற உங்க அப்பனோட திமிரு உனக்கு அப்படியே இருக்கு. இந்த பொருள் பொக்கிஷமா இருந்ததுன்னா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அப்படியா? இருடா, உன்னை கால்ல விழ வைக்கிறேன். அண்ணா, நான் இதை வாங்கிக்கவா? ரொம்ப நல்லது. 5000 ரூபாய். தாமஸ் ஓவரா சீன் போடுறான். 5000 பெறப்பட்டது. ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இவனா என்ன செக் பண்ணி பாத்திரலாமா? இதோட மதிப்பு உனக்கு தெரியல. அண்ணா, கிளீன் பண்ண பிரஷ் தரீங்களா? என்ன பண்ற இவன்? தம்பி, இத வச்சு க்ளீன் பண்ணுங்க. தேங்க்ஸ். பழைய காலத்து அபாக்கஸ் தானே, இதெல்லாம் என்ன இருக்க போகுது? உங்க பாரு, பார்க்க தங்கம் மாதிரி இருக்கு. என்ன இது, கலர் மாறுதே. தங்கமேதான், என்னமா ஜொலிக்குது. இது ஒரு பொக்கிஷம்னு சொன்னல, என்ன கண்ணு கூசுதா? இப்போ விழுடா கால்ல. என்ன கண்ணு கூசுதா? இப்போ விழுடா கால்ல. இத பாக்க வேணா தங்க மாதிரி இருக்கலாம், ஆனா இது உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? போனா போது, நாங்க வேணா வாங்கிக்கிறோம். 50,000 ரூபாய் தரோம். என்ன தம்பி, ஃபீலிங்ஸா? இத வாங்கிருக்கலாம்னு தோணி இருக்குமே, அதானே? இவனுக்குள்ள என்ன திறமைன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ரத்த துளிகளால செய்யப்பட்ட 1000 வருஷம் பழமையான வெல்மோரா மாலை இது. நீ ஒரு சரியான, என்ன பார்த்தா குருட மாதிரி தெரியுதா? இவ்ளோ மதிப்புள்ள பொருளை எவனாவது 5000 ரூபாய்க்கு விற்பானா? அவன் உன்னை முட்டாளாக்கிட்டு போயிருக்கான். உண்மை தெரியாம வளரக்கூடாது. இந்த அபாக்கஸ் உண்மையாவே ஒரு பொக்கிஷம் தான். மாஸ்டர் வில்லியம், மன்னிச்சிருங்க, உங்களை கவனிக்கல. இவன் ஒரு ஃப்ராடு. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது உண்மை. இந்த பொருளோட மதிப்பு பல லட்சங்கள் இருக்கும், அப்படிதானே? இது எப்படி இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை பணம் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. ஏய், என்னப்பா கண்ணு இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட பொருளை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறியா? இதுக்கு நீ ஏன் உன் மூஞ்சில காரி துப்பிக்கணும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. வெல்மோரா நாட்டோட மாலை தானே இது. இது டூப்ளிகேட்டுப்பா. என்ன, இது உனக்கு டூப்ளிகேட்டா? இத நான் கஷ்டப்பட்டு 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன். என்ன பம்பளுக்கிறியா? இழுத்துட்டாலும் இந்த மாலையை நீ போட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் கையும் காலும் இழுத்துக்கிட்டு போயிரும். சரி, இத கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு சூச்சு வருது தானே? என்ன பண்ற? என்னமோ பண்ற, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு டைம் இல்ல. அப்ப சொல்றேன். சரி, விலை எவ்வளோ? அது 50 லட்சம். 50 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் இங்க போறது? சரி, இந்தா, இத வேணும்னா எடுத்துக்கோ. எனக்கு எதுக்குப்பா இது? உன் உடலோட இந்த மாலை கலந்து இருக்கு. உன்னையும் இந்த மாலையையும் பிரிக்கவே முடியாது. நீ இத கழட்டினாலும் கூட இதோட சக்தி உன்னை சுத்தியே தான் இருக்கும், ஒரு பேய் மாதிரி. தாமஸ், பேசாம இந்த மாலையை வித்துறேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க தாமஸ்? அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. இதோட விலை என்னன்னு தெரியும்ல. அவன் முட்டாளாக்கிட்டு இருக்கான். ஏ போ. என்ன நம்ம பண்ணணும் உரிமை கொண்டாடுற? எங்கயாவது போய் தொலை. சரி, அனுப்புறேன். 50,000 பெறப்பட்டது. சரி, என்னன்னு சொல்லு சீக்கிரம். அது இங்க பாரு, இதுக்குள்ள தீய சக்தியோட ஆத்மா இருக்கு. என்ன?
எப்படி மாலைக்குள்ள எப்படி? இந்த மாலைக்குள்ள 1000 வருஷம் வன்மத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. இத நம்ம கரைச்சிடலாம். ஆனா இது எல்லாத்தையும் நீ முன்னாடியே பண்ணிருக்கணும். நீ கழுத்துல போட்டு சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ, இத எப்படி சரி பண்றது? இந்த சக்தி வாய்ந்த அபாக்கஸ் இருக்குல்ல, இது கெட்ட சக்தியா அழிக்க கூடியது. இத நீ பக்கத்திலேயே வச்சுக்கோ. இதோட விலை வெறும் 50 லட்சம் தான்.